In fact, both the heroines have done a good job. அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜயானி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெர்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது வந்து சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இல்ல, நீங்க ஆல்ரெடி பேசுங்க. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜனவரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கிறதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய். ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயானி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பார்த்தேன், இவருதான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வா. அன்றைக்கி ஆக்சுவலாக மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளைம் போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பிச்ச நட்பு தான். அன்றைக்கி ஆரம்பிச்ச நட்பு அது அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும்போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல சூழல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சார் எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோ வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து. ஸோ சண்டே சொல்ல நான் நடிச்சுக்கிட்டா அப்படின்ட்டு அப்படிதான். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அன்பான மாமா தான் ஒரு இல்ல, விஷால் மாமா தான். ஸோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது ஷேர்? இல்லை, எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான்
It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ற, என்ன பேசுற. குஷ் வந்து நான் எழுதிட்டேன் நடிகர் சங்கத்துக்கு, குஷ் நீ வரணும், நடிகர் சங்கத்துக்கு வரணும். சரி, ஓகே வந்துடுறேன். And I think யார் சொன்னா இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் running a very high fever. யாருக்காவது I love, but சுந்தர் சார்னா I think he is coming really high fever. Thank you so much for that. And இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாள்ல கூட முடிய வாய்ப்பு இருக்கிறது. 41 கூட அது போனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சார் ரிலீஸ் சார். அப்படி அவரோட கெரியர்ல ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இருந்தா மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு 15 minutes இருக்கு ஒரு சீக்வென்ஸ். நானு சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலன் சார், அது ஹேட்ஸ் ஆஃப் இல்ல அவரோட கிரியேட்டிவிட்டி. அது வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வரும். எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது, பட் it is a wonderful journey working. அதுக்கப்புறம் அவ்வளவு படம் பண்ணிட்டீங்க. இன்னும் அதுக்கப்புறம் நீங்க 2 படம் பண்ணீங்க. அண்ட் நீங்க சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலா இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலா இந்த மதகதை டைட்டில் நாங்கள் வச்சது வந்து ஆக்சுவலா வேற ஸ்கிரிப்ட் அது. ஆக்சுவலா ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பிச்ச படம் வேற, பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்ல கமர்ஷியல் என்ட்ரியாக வந்து நானே வந்து 8 பேர் டைரக்ஷன். ஓகே. ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபலிபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது சென்னையை பற்றி. பஞ்சமுடைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஓடணும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய ப்ராஜெக்ட். ஆமாம், அப்போவே ஐ லவ் இந்தியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன். அப்வியஸ்லி வந்து நான் ஃபில்ம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறேன்னு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப அம்புலான ஆள். ஹாஸ்பிட்டே உள்ள வந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இந்தியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களோ விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான். பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க. சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை யூ ஸ்ட்ராங் பிகாஸ் யூ ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக்.
அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சு எனக்கு ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லயே இருக்கு. ஆக்சுவலா ஃபிக்ஸ் பண்ணி போலாம் கூட. ஸ்லோ மோஷன் அந்த காலத்துல ஷோரேல அபிதாப் சார் பண்ண மாதிரி இருக்கு. படத்துல ஷார்ட் இருக்கும். ட்ரைலர்ல இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. ஏன்னா மொட்டராஜன் ஆக்சுவலா அவருக்கு சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தாரு. விஷால் லொகேஷன் ரொம்ப சிரிக்கிறாரு. மொட்டராஜன் கோட் சூட்லாம் போட்டு வந்தோடனே அவர் மொட்டராஜனோட கழுத்துல உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவாங்க. சம்தி சமர்சார் ரிவர்ஸ்ல கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டராஜனோட வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்துல இருந்துச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம் கேட்டா தானே பண்ணியே இருந்தாங்க. அவர் என்ன சொன்னா எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute because I heard from another. நான் பாட்டுக்கு போறேன். அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க, ராஜா இது வேணா சொல்லுங்க. அந்த மாதிரி பயங்கரமா வந்து வார்த்தை பண்ணி அவர் தான ரைட் பண்ணாரு. என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அவர் உதைப்பாரு. அப்புறம் நிறைய விஷயங்களை அவர் தொடர்ச்சியா என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காரு பார்க்கணும். ரொம்ப போல்டா மாஸ்டர்பட்டது இல்லப்பா பைல்வான் ஒருத்தர்ல அவருடைய அப்படி எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தான் பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நான் சுந்தர்சி சார் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நான் சுந்தர்சி சார் கம்போஸ் பண்ற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இது ரொம்ப தெய்வீகமான இருக்காது சார். ஏதாவது ஒரு குறுக்கித்தனமா பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார் இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க. ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார். சார் ஈக்குவலா சொல்லுவோம் இந்த படம் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா தேவசா கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆகிறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் இருக்கிற மக்காயால பண்ணோம் இல்லையா. அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்பை நானே வந்து உள்டாவாக்கை பண்றாரு இல்லை இன்னும் உள்டா அப்படின்ற மாதிரி சார் வந்து வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிடணுமே எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுனா முடியாதானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படியே நான் கம்போஸ் பண்ணணும் சார் அப்படின்னா சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையாதான் கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொல வரையில வந்து இதை வந்து கொடுக்கணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். சினிமாவில் அப்படி டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதோட டைமிங் என்னன்னா நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி உண்மையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டுக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல அதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வந்து எங்க பிடிக்கிறது போது டக் டக் கதவு விஷயம் எப்படி ஆமா. ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நான் விஜய் வந்து பாத்துட்டோம், ரெண்டு பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ. அவர் பாடினதும் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா எதை சொல்ல போட முடிய மாட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பா இருக்கு என்ன சார் சொல்றீங்க. அதனால வந்து அதுல ஒரு ஐட்டம் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவர் போனதா படம் ஆனா இவரே சாக்கி ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நான் ஷாக்கு வெளியில. அதாவது நிலாங்காயில ஜானகியம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாசமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான். அந்த சாங் இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால யாராவது உங்களை பயங்கரம் ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்களே இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும் அப்படி டென்ஷன் ஆகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷபரிச்சு பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா. இல்ல பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்லாத ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடிட்டே நாங்க எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அது என்ன ஒரு விசேஷம்னா விஷயம் உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுட்டாரு. இன்னும்
நினைச்சிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆன பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. சரி இப்படி உங்க இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரி. இட்ஸ் a climax song. அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொல்றேன். பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை எங்களோட ஆளெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு அங்கிள் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுக்காக பெருமையா சொல்லுங்க. நம்பிக்கை நம்பிக்கை ஒரு ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்கை பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்னு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு இருக்கு, மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல அதுவே ஒரு சின்ன கதை. எனக்கு விஷால் பழக்கம் இல்ல. பட் விஷால் அண்ட் புஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வழியே நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ஒரு ரைட்டரும் போகிறோம். விஷால் பக்கம் போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட், ஒரு 2:55 பக்கம் வீட்டில் இருந்து போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிர்த்து அந்த டிரான்ஸ்போர்ட் கார் போது விஷால் உட்காந்து போயிட்டு ராஜா